இந்த சம்மர் சீசன்ல குழந்தைங்கள ஸ்விம்மிங் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களா? இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணா குழந்தைக்கு சளி பிடிக்குமா? குழந்தைக்கு ஸ்கின் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த குளோரின்லாம் நல்லதா? அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் வரும். சோ இத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸஸ் அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் whenever they are physically ready, யூசுவலி இந்த ரெடினஸ் பத்தி நிறைய பேர் கேட்பாங்க. 6, 7 மாசத்துல இருந்தே நிறைய குழந்தைங்கள வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து விடுறாங்க. உங்க குழந்தையோட ரெடினஸ் வந்து அசஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்விம்மர் இல்லனா நல்ல ஸ்விம்மிங் ட்ரெய்னர் வந்து அவைலபிளா இருக்கணும் உங்க லொகாலிட்டில. சோ அத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, குளோரினேட்டட் பூல்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பூல்ஸ் வந்து குளோரினேட்டட் பூல்ஸ் தான். குளோரின் அப்படின்றது வந்து அந்த நீரை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ற விஷயம். பட் ஸ்கின் டிசீஸ் இல்லனா அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்க குழந்தைங்களுக்கு குளோரினேட்டட் பூல்ஸ்ல உள்ள இறங்கும் போது ஸ்கின் ரொம்ப ஹார்ஷ் ஆயிடும். இப்போ வந்து ஓசோன் பூல்ஸ் இருக்கு. சோ ஓசோன்னாலயுமே வந்து அந்த நீரை வந்து சுத்திகரிக்க முடியும். சோ ஓசோன் பூல்ஸ் இன்னமும் வந்து ஜென்ட்லர் ஆன் த ஸ்கின்னா இருக்கும். சோ அத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது விஷயம், குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்துனா சளி பிடிக்குமா, இருமல் வருமா அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி என் குழந்தைக்கு வீசிங் இருக்கு டாக்டர், இதெல்லாம் சேர்த்தலாமா அப்படின்னா தாராளமா சேர்க்கலாம். ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்றதுனால சளி இருமல் வரது கிடையாது. அங்க நிறைய குழந்தைங்க கூட இருப்பாங்க. ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் இன்ஃபெக்ஷன் ஷேர் ஆகுமே தவிர இந்த பெர்சே நீங்க ஸ்விம்மிங் சேர்க்கறதுனால வராது. இன்ஃபேக்ட் ஸ்விம்மிங்னால வந்து குழந்தைங்களுடைய லங் கெப்பாசிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்விம்மிங் கிளாஸஸ் சேர்க்கும் போது என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட அடுத்த ரீல்ல நான் ஷேர் பண்றேன்.